இந்த ஆபத்து காலத்தில் அல்லது கஷ்ட காலங்களில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கூட வர்றது எது அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு வேதத்தில் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இப்போ தமிழில் கூட சொல்வா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ நமக்கு நல்லதோ கெட்டதோ யாரும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்மளே தான் காரணமாக இருக்கணும். அதில் ஒரு பூடகமான ஒரு சூட்சமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சாஸ்திரங்களில் யதா கர்மா ததா பலா, உன்னுடைய செயல் எவ்வாறு இருக்கிறதோ அதனே அதனுடைய பலனை தீர்மானிக்கணும், அதையும் சொல்கிறது. இன்னொன்று இருக்குது, திணை விதைத்தவன் திணையை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு ஒரு பழமொழி உண்டு. இதெல்லாம் பாருங்கள், இப்போ இந்த 3 பழமொழியும் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வேதத்தில், ஒன்று சாஸ்திரத்தில், ஒன்று தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய நல்லதோ கெட்டதோ அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். அப்போ நம்மளுடைய ஒரு திடீர்னு ஒரு கஷ்டமோ, திடீர்னு ஒரு ஆபத்தோ, அல்லது திடீர்னு ஒரு விபத்தோ வரும்போது நம்மளை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் நாம் செய்த கர்ம அப்படின்னு முடிக்கிறது. அப்போ நாம் செய்த நல்ல கர்மா தான் நம்மளை காப்பாற்றும். நல்ல கர்மாலையும் இப்போ எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு தர்மம் இருக்குது, ஒரு தானம் இருக்குது. அது காப்பாற்றாது. ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடியது. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கணும் அல்ல கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 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 புண்ணிய காரியம், ஒரு தர்ம காரியத்தை பண்ணுறோம், ஒரு தானத்தை பண்ணுறோம். அது அதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்த ஆபத்து காலத்தில் அது கூட வராது. அப்போ நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் கூட வராது. நமக்கு புண்ணியங்கள் மட்டும்தான் நமக்கு ஆபத்து காலத்தில் கூட வரும். புண்ணியத்தை எப்படி அடையணும், அந்த புண்ணியத்தை எதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் நிறைய ஒத்து கொடுத்துருக்கு. இதுக்கு பிரதானமாக இருக்கிறது புண்ணியம். தர்மத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள், அதாவது எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் மட்டும்தான், எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் மட்டும்தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதுபோக புண்ணிய கஷேத்திரங்களில் போய், புண்ணிய ஸ்தலங்களில் போய் அந்த முறையான ஒரு யாத்திரையை மேற்கொண்டு அந்த புண்ணிய நதிகளில் நீராடி தீர்த்த ஸ்நானம் சொல்வார், தீர்த்த ஸ்நானம் பண்ணி புண்ணிய கஷேத்திரங்களில் போய் அந்த விரத முறைகள்லாம் கடைப்பிடித்து வரதுனால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம மட்டுமல்ல, நம்மளுடைய 7 தலைமுறையும் காப்பாற்றும். அதனால் புண்ணியம் என்பது நாம் செய்யக்கூடிய, நாம் கடைப்பிடிக்கக்கூடிய தர்மத்தினால் வரக்கூடிய மட்டுமே புண்ணியமாகும். அதுதான் கூட வரும்.